ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஊர்லேருந்து பார்சல் வந்திருக்கு. அதை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் போகிறோம். பார்சல்னாலே எனக்கு எங்கள் அம்மாவோட ஞாபகம் வந்துடும். அதெல்லாம் நினச்சாலே ஒரு நல்ல ஒரு மெமரிஸ் அது. எனக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்து அந்த நேரு ஸ்ட்ரீட்டே சுற்றி வந்து எல்லாத்தையும் அனுப்பி விடுவாங்க. ஓகே, இந்த பார்சலில் என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். நிறைய பிஸ்கெட்ஸ்லாம் இருக்குது. உப்பு பிஸ்கெட்டு, குட் டே பிஸ்கெட்டு, அப்புறம் கொஞ்சம் சாக்லேட் பிஸ்கெட்டு, அது தவிர்த்து முறுக்கு, மிக்சரு, தட்டை வடை இதெல்லாம் இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா எள்ளு உருண்டை, கடலை உருண்டை இது நிறையாவே இருக்குது. நமக்கு அப்பப்போ ஸ்வீட் கிரேவிங்ஸ் வரும்போது வேறு எதாவது சாப்பிட்றது பதிலாக இது சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. அதுவும் எள்ளு உருண்டைலாம் நல்லா கால்சியம், ஒரு 2 சாப்பிட்டாலே ஒரு நாளைக்கு உண்டான கால்சியம் நமக்கு கிடச்சிடும். அதெல்லாம் கொஞ்சம் நிறையாவே வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, வீட்டுக்கு தேவையான அந்த பச்சை பட்டாணி இதெல்லாமும் அடுத்தது, புளி இதெல்லாம் தான் பார்சலில் வந்துச்சு. இந்து உப்பு முக்கியமாக இங்கே கிடைக்காது மெயினாக, அதனாலே நிறையா பார்சலில் போட சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு வருஷமும் மோஸ்ட்டாக நான் ஊருக்கு போயிடுவேன். இந்த வருஷம் நான் போகலை. அதனால் பார்சலில் நமக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்தாச்சு, அனுப்ப சொல்லியாச்சு. புளி, இன்னொன்று சர்க்கரைன்னு நினச்சேன், வெள்ளையாக இருக்கிறது. கடைசியில் பார்த்தா ஜவ்வரிசி. இதுதான் சர்க்கரைன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஜவ்வரிசி. இது பாயாசம்லாம் செய்கிறதுக்கு. அதே மாதிரி இங்கே கடையில் பாசிப்பருப்பு, நான் தமிழ் கடையில் கூட நிறையா இருக்க மாட்டேங்குது. அதனால் பாசிப்பருப்பு நிறையா, சாம்பார் துவரம்பருப்பு பதிலாக பாசிப்பருப்பு ஆட் பண்ணி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் பாசிப்பருப்பும் ஊர்லேருந்து வர வச்சுருந்தேன். அப்புறம் நிறைய நட்ஸு, முந்திரி பருப்பு 2 பேக்கெட் கிட்டே இருந்துச்சு. இது ஃபுல்லும் எல்லாமே கலந்த மாதிரி நட்ஸுங்க. அவ்வளோதான், பார்சல் முடிஞ்சிது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.